மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு தமிழ்நாடு நடத்தும் 3 நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தை இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. அதற்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த குழந்தைகள் அனைவரும் பள்ளியில் படித்திருப்பாங்க. நாங்களாம் குழந்தையாக இருக்கும்போது பள்ளியில் படிக்கும்போது பாடம் வருதோ இல்லையோ முதல்ல தேவை ஒழுக்கம். படிப்பு முக்கியம், அதை நான் மறுக்கலை. ஆனால் படிப்பை விட மிக மிக ரொம்ப முக்கியம் என்பது ஒழுக்கம். நான் அந்த அளவுக்கு படிக்கலை, ஆனால் என்னிடத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒழுக்கம் இருப்பதினால்தான் இங்கே இன்று இந்த மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் ஒழுக்கம் என்று அன்றைய ஆசிரியர்கள் என்னிடத்தில் சொல்லி நான் படித்த வகுப்பு வரை நான் வளர்ந்தேன். மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒழுக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னா 5 வளையாது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. மீண்டும் ஆசிரியரிடத்தில் தான் கொண்டு வரணும். அந்த ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோர்கள் மதிப்பதில்லை. நான் என் பையனை பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்பொழுது கண்ணு 2 விட்டுருங்க, அவன் ஒழுக்கத்தோடு இருக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன். இந்த கருத்தை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்ட்டு தெரியல எனக்கு. ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா நாங்களாம் படிக்கிற காலத்தில் அப்படி தான் எங்கள் பெற்றோர்கள் எங்களை கொண்டு போய் பள்ளியில் சேர்த்தாங்க. இன்றைக்கும் சமுதாயம் பழைய நிலைமைக்கு போயிடுமா அப்படின்ற அச்சம் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை பார்த்தீங்கன்னா யாருன்னா குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியறது. அந்த அளவுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா சமுதாயத்தின் மீது எல்லாருக்கும் அக்கறை இருக்கும். அந்த பயப்படுறவங்களுக்கு இன்னும் கூடுதலான அக்கறை இருக்கும். ஏன்னா இந்த சமுதாயத்தில் தான் என் பிள்ளைய வளரலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த மதுபான கடைகளை ஒழிக்கணும்ட்டு நம்ம எல்லாம் நிறைய பேர் போராட்டம் பண்ணுறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அமைப்பு சார்பாக நடத்தினாங்க, நடைபயணம் செஞ்சாங்க. மதுபானத்தை ஒழிக்கணும், அதில் எந்த வித மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. ஆனால் அதை படிப்படியாக தான் ஒழிக்க முடியும். முதலில் பொது வெளியில் குடிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும். இன்னைக்கு அன்றைய காலகட்டத்தில் குடித்தவர்களை நம்ம பார்க்கலாம், போதையில தள்ளாடுவாங்க. ஆனால் உட்காந்து ஒருத்தவங்க குடிக்கிறவங்கள பார்க்கவே முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதே மறைமலை சிங்கப்பெருமாள் கோவில் தெருவில் நான் வசிக்கும் மறைமலை நகரில் பார்த்தீங்கன்னா சின்ன பாண்டிச்சேரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 200 மீட்டரில் ஒரு 3-4 கடை, அதுவும் இல்லாமல் எண்ணச்சோட ஒரு கடை, இப்படி மது கடைகளை நடத்தி கொண்டு இருக்காங்க. நான் வசிக்கும் கூடலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா குடிக்கிறவங்க எங்கள் கடை வச்சாலும் போய் குடிக்க தான் போகிறாங்க. ஆனால் அது என்ன சத்துள்ள காணிக்கா மெயின் ரோட்டே வச்சு நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு கடந்த 2017ஆம் ஆண்டு எத்தனையோ பேருக்கு மனு கொடுத்து அந்த கடையை அங்கிருந்து அப்புறப்படுத்தலை. எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று திரண்டி அந்த கடையை அடித்து ஒரு நொறுக்கத்தில் பல பேர் தான் நானும் வருவேன். 2017 இன்னைக்கு வரைக்கும் வாய்தாக்கு போகிறேன். நான் என்ன எவ்வளோ ஒரு தவறு செய்தேன்னா, முறையான பார்த்தீங்கன்னாக்கா யார் யாருக்கு மனு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தோம். அந்த கடையை அங்கிருந்து எடுக்கலை. எங்கன்னா ஒதுக்குப்புறமாக தான் வைக்க சொல்லி நாங்கள் சொன்னோம். ஆனால் இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கடையும் அப்புறப்படுத்தலை. அதை ஏன்னா இப்போ ஒரு 50-100 பேர் போகிறோம் அப்படின்னா யாருன்னா ஒரு சில பேர் இருப்பாங்க. அதில் முன்னெடுக்கிறவங்க தான் வழக்கு 13 பேர் மேலே வழக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் வாயிலாக மட்டும் போயிட்டுருக்கிறேன். என்ன பண்ணுறது, இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்குது. நல்லதுக்கு யார் துணை போகிறாங்களோ அவங்க மேலே தான் வழக்கு. ஆனால் அந்த வழக்கெல்லாம் கண்டு நம்ம பயப்படல. இன்றைக்கும் நம்ம சமூகத்துக்காக தான் போராடி இருக்கோம். பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா குழந்தைய மிகவும் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா பணம் காசு எப்படி வேணாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா பசங்க 2 பேர் எனக்கு, எழுக்குமார் தமிழ்குமார் 2 பையன், 2 பேரும் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பெரிய பையன் பார்த்தீங்கன்னா கிணத்துல எங்களுக்கு தெரியாமல் போய் குடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் தான் எனக்கு அந்த புத்தி ஏற்பட்டு 2 பேரும் எதுக்காக நம்ம வேலைக்கு போகிறோம், குழந்தைகளை நம்ம நல்லபடியாக வளர்க்கணுன்ட்டு வேலைக்கு போகிறோம். அப்போ யாருன்னா ஒருத்தர் வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம என்னுடைய மனைவியை வேலையிலேருந்து நம்ம நிப்பாட்டிட்டு குழந்தைங்களை பார்த்துக்க சொல்லி நான் வேலைக்கு போயிட்டு வரேன். ஆக குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் காசு நம்ம சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, அவங்களுக்கு ஒரு ஆள் கூட இருந்து நம்ம ஒழுக்கத்தை இங்கே போகாத அங்கே போகாத கண்ணு கருத்தமாக பார்த்து வளர்த்தோம் அப்படின்னா எதிர்காலத்தில் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒழுக்கையும் நல்ல அறிவையும் கொண்டு வரணும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு பேச வராது. என்னுடைய மனசுல பட்டதை பேசியிருந்தேன். ஏதாவது தவறாக பேசியிருந்தா யாரும் தவறாட்டுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.